ஸோ ஹாய் ஆர்ஆர்பிபிஓ மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம். மறக்காமல் வந்து உங்களோட அட்டெம்ப்ட் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கான ஆஃபர் எலைட் பாஸ்க்கு போட்டிருக்கோம். அது எலைட் பாஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பேங்க் எக்ஸாமோட வீடியோ கோர்ஸ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். நீங்கள் லேப்டாப், வெப்சைட், மொபைல் எல்லாத்துலேயுமே அக்சஸ் பண்ணிக்கலாம். கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மினிமம் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். எவ்வளோ போடுற மாதிரி இருந்துச்சு? நான் 99 போட்டேன். ஓவரால் அட்டெம்ப்ட். ஓகே. டாப்பர்ஸ் நல்லாவே போட்டிருப்பாங்க. 110+ தாராளமா போட்டிருப்பாங்க. ஓகே. ரீசனிங் வந்துட்டு ஓகேவா போடலாம். ஒரு 2% வந்து ஈஸியாவே எடுக்கலாம். 8 ஸ்டாக் மாதிரி உட்கார வைப்போம்ல 8 பேர், அந்த மாதிரி. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா எப்பவும் போல பிளட் ரிலேஷன் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் ரிஸ்க்ல கொஞ்சம் நிறையவே கேட்டிருந்தாங்க. ஓகே. அப்புறம் ஃபுல்லா பர்சன்ஸ் தான். வேற சிலபஸ் ஒரு 3 இருந்துச்சு. இன்இக்வாலிட்டி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே. அப்புறம் 3 சிலபஸ் அவ்வளவுதான் இருந்துச்சு. மத்தபடி எல்லாமே பர்சன்ஸ் தான் இருந்துச்சு. ரீசனிங் எவ்வளவு போட்டீங்க? நான் 20 போட்டேன். ஓகே. 25+ தாராளமா போடலாம். ஓகேப்பா. ஓகே. இது குவான்ஸ்பா? குவான்ஸ் வந்துட்டு எனக்கு வராது சார். என் கூட எப்படி சொல்றீங்க? இல்ல சார், ஆக்சுவலி இந்த அளவு நான் வந்தது உங்க இது பார்த்து தான் வந்தேன். நான் கை விட்டு எண்ணுவேன் 1 2 3 அந்த அளவு மோஸ்டா இருக்கு. ஸ்கூல்ல இருந்தே மேத்ஸ் கஷ்டம் வராது சார். இங்கிலீஷ் நல்லா வரும், மேத்ஸ் சுத்தமா வராது. ஓகே. இப்பதான் டிஏ எல்லாம் நான் உங்களை பார்த்தா இன்னைக்கு ஒரு டிஏ அட்டென்ட் பண்றேன்னா அது உங்களால தான் அட்டென்ட் பண்ணேன். ப்ராஜெக்ட் இது. எனக்கு கொஞ்சம் மேத்ஸ் வராது. நான் 10 தான் போட்டேன். போட்டிருப்பாங்க 2 டிஏ போட்டிருப்பாங்க. கிளாஸ்ல ஒன்னு பாய்ஸ் கேர்ள்ஸ்னு ஒன்னு இருந்துச்சு, அது ஒன்னு போட்டிருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா ரொம்ப ஈஸி தான். டோட்டலா ஃபிக்ஷனல் நான் ஃபிக்ஷனல் 2 புக்ஸ் பப்ளிஷ் பண்றாங்க. அது ஓவராலா 1500 கொடுத்துட்டோம். ஃபிக்ஷனல் மட்டும் 1000. அப்ப நான் ஃபிக்ஷனல் வந்து இன்னொரு 500. அவ்வளவுதான். அது ஒரு டிஐ ஈஸியா 2 பை சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன்ல எதுவுமே இல்ல. மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருந்துச்சு. 6 இருந்துச்சு. 1 என்னால போட முடியல. 5 தான் போட முடிஞ்சுச்சு. அப்புறம் ஃபுல்லா அரித்மெட்டிக் தான். அவ்வளவுதான் மேத்ஸ்ல முடிஞ்சுச்சு. இங்கிலீஷே இன்னைக்கு ஆக்சுவலா ஈஸின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்ட்ராங் ஜோனா? ஸ்ட்ராங் ஜோன். எப்பவுமே எனக்கு 80% மேல தான் வரும். ஓகே. என்னாலயுமே 30+ போட முடியல இன்னைக்கு. ஓகே. மாதிரி 28லயே ஸ்டக் ஆயிட்டேன். போடலன்னா நிறைய வாசிக்க வேண்டியதா இருக்கு. இன்னும் என்ன சொல்றது, 4 கொஸ்டினா இருக்கு. எப்பவுமே ஒரு ஆர்சின்னு எடுத்தா ஒரு 9 கொஸ்டின் 10 கொஸ்டின் தருவாங்க இல்லையா? இது ஒரு மாதிரி பிரிச்சுட்டான். 7 கொஸ்டின் 6 கொஸ்டின் அப்படிங்கும்போது நிறைய ரீட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. சோ டைம் எடுத்துச்சு இங்கிலீஷ் நிறைய. இன்னொன்னு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வச்சு ஒரு 5 கொஸ்டின் வந்துருச்சு சார். ஓகே. அது வந்து என்ன சொல்றது, ஒரு ஆர்சி மாதிரியே கேட்டுட்டாங்க. ஓகே. என்ன சொல்றது, அதான் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் படிச்சிருந்தாங்கன்னா போட்டிருப்பாங்க. ஒரு பேரா ஜம்பிளுமே கொஞ்சம் ட்விஸ்ட் தான் இன்னைக்கு. ஈஸியா எல்லாம் அப்ரோச் பண்ண முடியாது. ஓகே. சும்மா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் போட்டுட்டு முடிச்சிட வேண்டியதான். ஆக்சுவலி கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸின்னு நினைக்கிறேன். ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் ஈஸி. கம்ப்யூட்டர் கூட ஓகே, ஒரு 25+ போட்டுறலாம். கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது. ஓகே. ஒரு மாதிரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓவராலா நான் 9. ஓகே மேம், தேங்க்ஸ். வேற எதுவும் மெயின்ஸ் போயிருக்கீங்களா? நான் 10 மெயின்ஸ் கிட்ட எழுதிருக்கேன் சார். எல்லாத்துலயும் 5 மார்க். இந்த டைம் கிளியர் பண்ணிருவீங்க. சரி, என்னென்ன கேட்டிருந்தாங்க? என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா இது ரீசனிங்கா 3 பசில் கிட்ட வந்துருந்துச்சு. 3 பசில். ஓகே. ரீசனிங் 3 பசில்ஸ். அப்புறம் டேட்டா சஃபிஷியன்சி கொஞ்சம் வந்துருந்துச்சு. ஓகே. ஒரு 3 கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் சிலாஜிசம் நார்மலா தான் வந்துருந்துச்சு. ஓகே. எவ்வளவு போடுற மாதிரி இருந்துச்சு? எவ்வளோ ரீசனிங்கா? 20. ஃபான்ஸ்பா? வான்ஸ் 20 தானே, அவ்வளோதான். 20 போடலாமா? ஓகேப்பா. இங்கிலீஷ்? இங்கிலீஷ் ஓரளவுக்கு ஆசியா தான் கேட்டிருந்தோம். ஒரு 3 ஆசி கிட்ட இருந்துச்சு. ஓகே. அப்புறம் எரர்லாம் ஃபுல் சென்டென்ஸ் ஆகும். கம்ப்யூட்டரும் ஓரளவுக்கு மாடரேட் ஈஸி அந்த மாதிரி. ஓகே. ஓவராலா எவ்வளவு போடுற மாதிரி இருந்திருக்கும்? ஓவராலா போடலாம் ஒரு 80 கிட்ட போடலாமா? ஓகேமா. பண்றீங்க 1.5 hours. எத்தனாவது மெயின்ஸ் இது? 3rd. நீங்க எவ்வளவு போட்டீங்கம்மா? ஹாய்மா, நல்லா இருக்கேம்மா. ஒரு நிமிஷமா. எவ்வளவு டம் போட்டீங்கப்பா? நான் 100 இப்படி வாங்களே. 100 போட்டிருக்கீங்களா? நீங்க எவ்வளவு போட்டிருக்கீங்க? நீங்க அதெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி 100 போட்டிருக்கீங்க. எது சிஏ கஷ்டமா இருந்துச்சா? நான் படிச்சனால கொஞ்சம் கையில வச்சிருங்க. ஓகே. ரீசனிங் எப்படி இருந்துச்சு? ரீசனிங் வந்து ஓரளவு ஈஸி தான் சார். இது மாடரேட்டா இருந்துச்சு. ஓகே. ஆப்டிமா நம்ம டாபிக் கஷ்டமா இருந்துச்சா? எது கஷ்டம்? ஓ, அப்ளிகேஷன் சம் கஷ்டமா? அப்ளிகேஷன் ஈஸி. ஒன் லைன்ல தான் இருந்துச்சு. டிஐல உட்கார்ந்தோம்னா அது என்ன சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி 100 போட்டிருக்கீங்களா, சும்மா சொல்றீங்களா? சரி, ஓகேவா. ஓகே. நீங்க எவ்வளவுமா? 70யா? 70+. ஓகே. சிஏ வந்து இந்த டைம் ஈஸியா மத்தத விட? சிஏ எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை சார். ஆனா போட்டுறோம். சிஏ வந்து படிச்சா
படிச்சா போட்டிருக்கலாம். ஓகே. ஸ்டாட்டிக் அதிகமா இருந்துச்சு. இங்கிலீஷ்மா? இங்கிலீஷ் பரவாயில்ல. படிச்சிருந்தா ஓகேம்மா. கம்ப்யூட்டர் நாலேஜ்? கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஏதோ கஷ்டம்னு சொன்னாங்க, எல்லாருமே கஷ்டம் தாங்க. எவ்வளோ போட்டீங்க? எந்த செக்ஷன்ல கேக்குறீங்க? ஓவரால் கேட்க 100 போட்டிருப்பீங்களாப்பா? ஈஸி தானா? இல்லை எது 4லேயுமே எது கஷ்டம்? ஆப்டி தானா? ஆப்டி எவ்வளோ போட்டீங்க? ஆப்டி 20 தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாது. ஓகேப்பா. நீங்கப்பா? 18. 18ஆ? ஓகே. சிஏ ஈஸியா இன்னைக்கு? சிஏ எல்லாம் கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. டைரக்ட் क्वेश्चंस நிறைய இருந்துச்சு. சிஏ எவ்வளோ போட்டீங்க? சிஏ வந்துட்டு 28. 28. நீங்கம்மா? 24. 24ஆ? ரீசனிங்? லிசனிங் 25. 25. சும்மா பயப்படாதீங்க, ஃப்ரீயாக பேசுங்க. நீங்கள்? 22. 22ஆ? ஓகேம்மா. கம்ப்யூட்டர் ஓகேவா? கம்ப்யூட்டர் ஈஸினா ஜிஎஸ் ஈஸியா இருந்துச்சு. ஆப்டி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரீசனிங் மாடரேட்டா. சரிம்மா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நான் வந்து ஓவரால் 100 போட்டிருக்கேன். ஒரு சில மட்டும் வச்சுக்கோங்களேன். ஓவராலாக 100 போட்டிருக்கீங்களா? ஓகே. போட்டிருக்கேன். அக்யூரசியோட 60+ வரும். ஓகே. ஆனால் மிச்சம் 40 டவுட்டாக போட்டீங்களா? ஹாஃப் தெரியும் மிச்சபடி. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்களா மெயின்ஸ்? ஓ இது தேர்ட் மெயின்ஸ். ஆர்ஆர்பி பிஓ தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஓகே. 4ல் எது டஃப்பாக இருந்துச்சு? எல்லாமே நான் ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். டஃப்னு எனக்கு தெரியல, எல்லாத்துலயும் எனக்கு கொஞ்சம் தெரியும். 15 to 20 போட்டிருக்கேன் ஆப்டி அண்ட் ரீசனிங்ல. ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்னு சிலது ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. ஓகே. நாகாலாந்து கேபிட்டல் கேட்டிருந்தாங்க. அப்படியா? ஓகே. ஸ்டாட்டிக் மாதிரி கேட்டிருந்தாங்களா? ஓகே. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய ப்ரிப்பேர் பண்ணது. நான் ரொம்ப நான் படிக்காதது நிறைய இருந்துச்சு. 20 போட்டிருக்கேன் அக்யூரசியோட. ஓகே. கம்ப்யூட்டர் ரொம்ப தியரிட்டிக்கலா தான் இருந்துச்சு. நான் கம்ப்யூட்டர் அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணல, ஆவரேஜா போட்டு. ஓகே. கம்ப்யூட்டர் ஓகே 0.5 தான். ஓவராலா பண்ணிட்டீங்கன்னா ஓகே தாம்மா. இது ரீசனிங் பஸ்ஸில் ஈஸியா இருந்துச்சா? நான் போடலைங்க சார், பசில் அட்டன் பண்ணல. இன்புட் அவுட்புட் ஈஸியா இருந்துச்சு. ஓகே. கோடிங் சில வந்து இருந்துச்சு. சரி ஓகே. நிறைய தடவை பாத்துக்கலாம். அப்படியா? எக்ஸாம் முடிச்சு வரும்போது பாத்துக்கேன். சரிங்கம்மா. எவ்வளோ போடுற மாதிரி இருந்துச்சு? 72வா? நீங்கம்மா? 59 போட்டீங்களா? ஓகே. எது கஷ்டமா இருந்துச்சு ஓவராலா? கஷ்டமாலாம் இருந்துச்சு. ஈஸியா தான் இருந்துச்சு. ஸ்பீடு இது கஷ்டம். நாங்க மேக்ஸ் கஷ்டம் நாங்க. ஆப்டியா? ஆ ஒரு டே மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. மத்தபடி போட்டுருக்கேன், ஆனா அந்த ஸ்பீடு பத்தல. ஓகே ஓகேம்மா. இது சிஏ எப்படி இருந்துச்சு? சி ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே. ஆமா, எல்லாருமே 20 above போட்டிருக்காங்க. சரி ஓகே. எப்படி இருந்துச்சு எக்ஸாம்? ஓகே. எவ்வளவு போடுற கொஞ்சம் மாறி இருந்துச்சு. எவ்வளவு போடுற மாதிரி இருந்துச்சு? கம்ப்யூட்டர் அதுக்குள்ள என்ன எதுவுமே ஷார்ட்கட் மாதிரி இல்ல. ஓகே. குவான்ஸ் எவ்வளவு போடுற மாதிரி இருந்துச்சு? குவான்ஸ்ல 15 தான் போட்டேன். ஓகே. ரீசனிங்ல 20, 22. ரீசனிங் 20யா? ஓகே. இங்கிலீஷ்? இங்கிலீஷ்ல 25. 25. ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ்ல 20. கரண்ட் அஃபேர்ஸ் எந்த மந்த் கேட்டிருந்தாங்க? அக்டோபர் எல்லாமே என்ன சொல்லுங்க, ஸ்டாட்டிக் ஜிகே அதெல்லாம். கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியா? ஓ அப்படியா? குவான்ஸ் கஷ்டமா இல்ல? குவான்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்றது, டோட்டா வரல. டைம் போயிடுச்சு. ஓ டைம் போயிடுச்சு. எத்தனை டிஐ கேட்டிருந்தாங்க? 2 டே கேட்டிருந்தேன், 2 கேஸ்லெட் கேட்டிருந்தேன். ஓகே. நம்பர் சீரிஸ் கேட்டிருந்தேன். ஓகே. ஓகே ஓகே. ரீசனிங்ல? ரீசனிங்ல ஃபர்ஸ்ட் 3 கேட்டிருந்தேன், ஒரு இன்புட் அவுட்புட். 3மே அட்டெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சா இல்ல? அட்டெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா டைம் பத்தாது. ஏன்னா இன்புட் அவுட்புட் அது போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பர்சன்ட் போட தான் டைம் இருந்துச்சு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நம்பர் இது சிலாகிசம் கேட்டிருந்தேன், 3 சிலாகிசம். ஓகே. அப்புறம் மிஸ்லினியஸ் சரி ஓகே. ஸ்டேட்மெண்ட் அசம்ப்ஷன். எவ்வளவு ஓவராலா போட்டீங்க? 90 above இருக்கும். 90 above. சரி ஓகே. ஆல் தி பெஸ்ட். ரேட்டா தான் சார் இருந்துச்சு. ரீசனிங்ல 20 போடலாம். ஆப்டி வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு கேஸ்லெட் எடுத்தேன் சார், வரவே இல்லை. அடுத்து ஒரு டிஏ எடுத்தேன், அதுலயே டைம் போயிடுச்சு. 11 தான் அட்டன் பண்ணேன். 11 தானா? ஓவரால்மா? ஓவரால் அந்த இது கம்ப்யூட்டர்லாம் 2 அது கம்ப்யூட்டர் நீ கஷ்டம் தான் சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அங்கிட்டு இருந்து மண்டே ஆட்டுறீங்க. நீங்க எவ்வளவு போட்டீங்க? ஓவராலா கொஞ்சம் ரீசனிங்ல வந்து கொஞ்சம் கம்மியான அட்டெம்ப்ட். ஓகே. 80+ போட்டிருக்கீங்களா? 100+ போடுற மாதிரி இருந்துச்சு. 80 இல்ல, எல்லாருமே எனக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா, மேக்ஸ் கஷ்டமா, சிஏ வந்து ஈஸியா, ரீசனிங் மேட் ஒரு 18 போடலாமா, அப்புறம் வேற என்ன இருக்கு, இங்கிலீஷ் வந்து மாடரேட்டா இல்ல அது ஓகே தானா?
இங்கிலீஷ் மாடரேட் தான் சொன்னாங்க. ஏன்னா ஒருத்தவங்க இங்கிலீஷ் ஸ்ட்ராங் ஜோனே மாடரேட் தான் சொன்னாங்க. அப்படிதான் இருந்துச்சு எனக்கு எக்ஸாம். 80 தான் எல்லாரும் போட்டிருக்காங்க. சரி சொல்லுங்கம்மா. ஸ்டாட்டிக் ஜிகேவா தான் சார் இருந்துச்சு. ஆமா, நிறைய நாகாலாந்து ஏதோ கேட்டிருந்தாங்களா. அதுக்கப்புறம் குவாட்ரிலேட்டரல் ஷேப்ல எந்த கண்ட்ரியோட ஃபிளாக் இருக்காது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, சிஎம்மா அந்த ஃபுல் ஃபார்ம் ஆல்ரெடி எப்பயோ படிச்ச ஸ்கீம் எல்லாம் கேட்டிருந்தாங்க. எப்ப அடப்பாவி. வந்துச்சு? ஓகே ஓகே ஓகேம்மா. சரிங்களா? காலையில தான் சொன்னாங்க, நேத்து நைட் 1 மணி வரை உங்க வீடியோ தான் பாத்துட்டு இருந்தாங்க. யார் அது? அச்சா, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சா? அந்த பேட்டர்ல ஏதாச்சும் இருந்துச்சா? அந்த பேட்டர்ன்ல இல்ல. ஓகே, உங்க பிராக்டிஸ்க்காக பாத்துட்டு எப்பவுமே உங்க சம்ல பிராக்டிஸ் பாப்பேன். நன்றி நன்றிமா. Thank you so much. தேங்க்ஸ். பண்றீங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்லாம் இல்லை. முன்னாடி ரொம்ப பண்ணோம், இப்போ கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டு இருக்கேன். ஹெல்த் இஷ்யூஸ் சொன்னீங்க. ஆமா ஆமா. இப்போ ரொம்ப வெயிட் கம்மி ஆயிட்டீங்களா சார்? நானா? வெயிட் கம்மியாக தான் ஆயிட்டு. லாஸ்ட் இயர் கூட ஒரு எக்ஸாம்க்கு நீங்க இங்க வந்திருந்தீங்க தானே? லாஸ்ட் இயர் எல்லா எக்ஸாமுக்கு இதாம ரிவ்யூ எடுத்துட்டு இருக்கேன். நீங்க எழுத வந்தீங்கல்ல. லாஸ்ட் இயர் வரல, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருக்கும். நீங்க எழுத வந்தீங்க, அப்ப நான் உங்க பக்கத்துல இருந்தவங்க பார்த்து கண்ணாடி போட்டு வந்திருந்தீங்க. எழுதுனாங்க. ஆமா, நான் ஸ்பெக்ஸ் போட மாட்டேனே. கூலிங் கிளாஸ் மாதிரி ஒரு இல்லம்மா வேற யாராச்சும் இருக்க போகுது. லாஸ்ட் இயர்லாம் எழுதி நான் ஒரு 3-4 வருஷம் இருக்கு எக்ஸாம். இப்போ எதுவுமே எழுதுறது இல்லை. கூலிங் கிளாஸ் போட்டு யாராச்சும் எக்ஸாம் எழுதுவாங்க. வெளியில வந்து அதை போட்டு அப்படியா? நான் கூலிங் கிளாஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் இப்போ இப்படிதான் இருப்பேன். உங்களை மாதிரி யாரும் இருந்துப்பாங்க போல. தெரியல எனக்கு. நம்ம இப்போ லாஸ்ட் இயர் எழுதல. சரி, எனிவே ஃபைன்மா, தேங்க்ஸ்மா. இருக்கீங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? உங்கது ஃபாலோ பண்ணுங்க. சரி, தேங்க்ஸ் சார். நீங்க ஆர்மில இருந்துட்டு இப்ப படிக்கிறீங்களா? ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சரி சார், ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். இவ்வளவு நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் பேசினதை கேட்டிருப்பீங்க. எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எல்லாருமே நிறைய பேர் எக்கச்சக்க பேர் இன்னைக்கு ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. சிஏ வந்து இருக்கிறதுலே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஈஸியா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இங்கிலீஷ் வந்து ஒருத்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங், அவங்க ஜானுங்கிற ஸ்ட்ராங் ஜோனே இங்கிலீஷ் தான் அப்படின்னா அவங்களுக்கே மாடரேட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஆப்டியுமே மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. ஒரு 18 வரைக்கும் போடுற மாதிரி இருந்திருக்கு. ரீசனிங்குமே ஒரு 20 வரைக்கும் போடுற மாதிரி இருந்திருக்கு. கம்ப்யூட்டர் நாலேஜுமே கொஞ்சம் கஷ்டம், அதாவது மாடரேட்டாக தான் இருந்திருக்கு, நிறையா தெரில அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாகவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்டம் சொல்லியிருப்பாங்க. 59 ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, 60 சொல்லியிருந்தாங்க, ஒரு சில பேர் வந்து 100 கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறையா பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து எவ்வளோ அட்டம்ப்ட் வந்து கொடுத்தீங்க, எக்ஸாக்டாக கொடுத்தீங்க, வித் அக்யூரஸின்னு மென்ஷன் பண்ணி தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அப்போ நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எலைட் பாஸ் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் 2026 போகிறீங்க அப்படின்னா அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் ஃபுல் பேங்க் எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். ஒரு 50,000 ப்ளஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்குது. ஸோ இவ்வளோதான் எக்ஸாம் இருந்திருக்கு. மறக்காமல் நீங்கள் உங்களோட அட்டம்ப்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.